உனக்கு பஜ்ஜி போட்டு தரவா? பஜ்ஜிலாம் போடாதம்மா, நீ போடுற பஜ்ஜிலாம் எனக்கு பிடிக்காது. டீ கடைக்கார அண்ணா ஆறுமுகம் இருக்காரு பாரு, அவரு கையால பஜ்ஜி சாப்பிட்டாதான் எனக்கு பிடிக்கும். ஏண்டா அவன் அங்க இங்கேயும் கையை வச்சுட்டு கையை கூட கழுவாம பஜ்ஜி போட்டு தரான், அது உனக்கு பிடிச்சிருக்கு. நான் போடுற பஜ்ஜி உனக்கு பிடிக்கலையா? அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா இங்க பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு இருக்க வேண்டிய அறிவுக்கலாம் இங்க இருக்க வேண்டியவே கிடையாது, எங்கேயோ இருக்க வேண்டியவ. உங்ககிட்ட வந்து குப்பை கொட்டிக்கிட்டு கிடக்குறேன். உனக்கு அப்ப அறிவு இருக்கு? இருக்கே. அப்ப நான் கேக்குறது பதில் சொல்லு. கேளுங்க. ஒரு பஸ்ல 25 வயசு கர்ப்பிணி பொண்ணு, 30 வயசு போலீஸ்காரரு, 50 வயசு பெரியவரு, 60 வயசுல பஸ்ஸோட டிரைவரு, இதுல யாரு வயசு குறைஞ்சவங்க? இதுல என்ன இருக்கு, கர்ப்பிணி பெண்ணு தான். தப்பு. சரியான பதில நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. என்னடி யோசிக்கிற? யோ, ஆடு மாடு கோழி இப்படி எல்லா உயிரினத்துக்கும் வால் இருக்கு, இந்த வவ்வாலுக்கு வாலே இல்ல, அப்புறம் எப்படி பேர்ல மட்டும் வவ்வால்னு வச்சிருக்காங்க? எங்கடி போற? சாக போறேன். இரு நானும் வரேன். எதுக்கு? எனக்கு உண்மையில நம்பிக்கை இல்ல. செலவுக்கு நம்மளுக்கு பணம் வேணும்ல? ஆமா. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன? நம்ம பிள்ளைகளை பூரா கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். வேலைக்கா? ஆமா. இந்த அப்ப இருக்கான்ல, இவனை கொண்டு போய் ஒரு லாட்டரி கடையில வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். இந்த குட்டியை கொண்டு போய் பீச்ல சுண்டல் விக்கிற வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். கேட்க மறந்துட்டேன், நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் பொள்ளாச்சில அன்எம்ப்ளாய்ட். தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. தமிழா? ஆமா. தமிழ்ல சொல்லணும்னா எந்த டேல பிறந்த நீ? நான் வந்து வெனஸ்டே. சரி, நீ என்னைக்கு பிறந்த? நான் வந்து என்ன திடீர்னு கேட்டான். ஞாயிற்றுக்கிழமை. லூசு, ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஏங்க, என் தங்கச்சியை நீங்க வெக்கப்பட வச்சிட்டீங்கன்னா நீங்களும் என் தங்கச்சியும் சினிமாக்கு போலாம். நிஜமாலுமா? சத்தியமா. அப்ப சரிதான். மணலள்ளி போவாங்க லாரியில, நீங்க அழகா இருக்கீங்க இந்த சாரியில. வெக்கப்பட்டிருப்பாலும். வா போலாம். வாழ்ந்தாலும் கூட நான் வாழ வேணும், இல்லாம வாழ்ந்தென்ன லாபம்? குத்தாலம் தேவையில்லை, நீ சிரிச்ச சாரல் வரும். தென்காசி தேவையில்லை, நீ இருந்தா தூரல் வரும். வண்ண வண்ண செம்பருத்தி திருமண வாழ்க்கை டோட்டல் வேஸ்ட். எனக்கதில் இனிமேல் இல்லை டேஸ்ட். ரொம்ப பிடிச்சது அப்பன் வீடு. நீ ஊர் கிளம்பு. நீ ஊர் கிளம்புன்னு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாணிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ, ஹேய், என்ன குழம்பு வச்சிருக்க? வருஷம்ல சமைக்கிற, கொஞ்சம் கூட உப்பு இல்ல, காரம் இல்ல, ஒரு டேஸ்டே இல்ல. A few moments later. மாமா, இன்னைக்கு சமையல் நான் செஞ்சேன், எப்படி இருக்கு? நீயா செஞ்ச? சாப்பாடு அமிர்தம் போல இருக்கு உள்ள. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு. எனக்கு நான் மட்டும் தாண்டி பிடிக்கும். நம்பிட்டேன். ஏய், உங்ககிட்ட தானே பேசுறேன். உனக்கு என்னதான் வேணும்? நீ தான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்ப வா, வந்து பைக்ல உட்காரு. அப்பதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆகாயம் தீப்பிடிச்சா நிலா தூங்குமா, நீ இல்லா நேரம் எல்லாம். ஏண்டி, நல்ல பணக்கார வீட்டு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி போயிருக்கலாம்ல. என்னை மாதிரி ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுற? யார் பிச்சைக்காரன்? என் புருஷனா பிச்சைக்காரன்? இந்த உலகத்துல பெரிய கோடீஸ்வரனா அது என் புருஷன் தான். ஏக்கர் கணக்குல சொத்து வச்சிருக்கான் பாரு, அவனா பெரிய கோடீஸ்வரன் கிடையாது. என்ன முழுக்க பொண்டாட்டியவே மனசுல வச்சிருக்க என் புருஷன் தான் எப்போதுமே எனக்கு கோடீஸ்வரன். உனக்கு இப்பவே ஏதாவது பண்ணணுமே என் மனசு துடிக்குதுடி. ஒண்ணு வேணாம், 3 பரோட்டா மட்டும் போதும். அதுக்கு தாண்டி காசு இல்லாம உட்காந்துருக்கேன். பிச்சைக்கார முதேவி. தீபா, ஒரு 500 ரூபா கடன் இருந்தா கூறி, நான் ஒரு 5 நாள்ல திருப்பி தந்துடுறேன். டேய், என்கிட்ட காசு இல்லடா. அப்ப கையில வச்சிருக்கிறது என்ன, காகித நோட்டா? குடுறி. 1வது படிக்கும்போது என்கிட்ட 2 ரூபா கடன் வாங்கினே, தந்தியா? 1வது படிக்கும்போது உன்கிட்ட கடன் வாங்கினா பாத்தியா? அதையே மறந்துட்ட. இப்ப கொடுத்தா இதையும் மறந்துடுவ. போடா.
1வது படிக்கும் போது கடன் வாங்கினதை இன்னும் ஞாபகம் வச்சிருக்காளே. இந்தாடி எழுதி கூட வச்சுக்கோ, என்ன மாதிரி ஒரு பொண்ணு இனிமே உன் லைஃப்ல வர மாட்டா. அப்பாடா. ஏங்க வர வர உங்களுக்கு என் மேல அக்கறையே இல்ல. ஏம்பல அப்படி சொல்ற? பின்ன என்ன, கொஞ்ச நாளா எனக்கு விக்கலே வரதில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீங்க என் மேல பாசமா இல்லைன்னு அர்த்தம். நீங்க மட்டும் ஏங்க இப்படியே இருக்கீங்க? நீ ஒன்றும் கவலைப்படாத பிள்ளை, இன்னும் 3 மாசத்துல எல்லாமே மாறிடும். இது நம்ம வாழ்க்கையா? இல்ல பிள்ளை, காலாண்டு. என் அப்பா கொஞ்சம் ஃபிட்டு, எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பின்னாடி தெரிய வேணாம், நீ நடைய கொஞ்சம் கட்டு. வண்டி மாட பூட்டி அந்த வாய்க்கா ஓர ஓட்டி ஊரை சுத்தி காட்டி உன்னை கூட்டின்னு போறேன் ஸ்வீட்டி. நான் ரொம்ப கோபக்காரி, நீ சுத்துற ஒரு மாதிரி. ஆடிக்கார ஏறி நான் போக போறேன் சாரி. ஓ அப்படியா? அக்கா மணி 10 வாக்கா தூங்கலாம். நான் வர முடியாது, என்னை விட்டு 2 பேரும் பிரியாணி சாப்பிட்டீங்கல்ல. ஏய், நீ வேணான்னு சொன்னால தான் நாங்க 2 பேரும் சாப்பிட்டோம். வேணாம்னு சொன்னா உடனே சாப்பிட்டு காலி பண்ணிடுவீங்களா? ஏய், இப்போ நீ வர முடியுமா முடியாதா? முடியாது, நீங்க மட்டும் போய் தூங்குங்க. பாரு, நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? என்ன கேட்ட? ஒரு அர்ஜென்ட்டுக்கு காசு தேவைப்படுது, ஒரு 5000 ரூபாய் ஜிபே பண்ணி விடுன்னு சொன்னேனே, பண்ணி விட்டே நீ? நீ கேட்ட என்கிட்ட இருந்தாலும் பண்ணி விட முடியும். போறேன். இல்லைன்னா இல்லைன்னு கேட்குறப்பே சொல்ல வேண்டியதுதானே, பார்க்குறேன்னு சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் வந்து அடிக்க வேண்டியது. ஏங்க ஏங்க ஏங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கார் வாங்கியிருக்காங்கங்க. சரி, அதுக்கு என்னப்ப? நீங்க தானே வயிறு எரிஞ்சா சொல்ல சொன்னீங்க. ஏம்ல, நான் தங்கச்சியை கூட்டிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வரேன். நீ போனா போ, போவாடி போனா இங்கே இரு, எனக்கு என்ன? ஏய், ஒன்று போன்னு சொல்லு, இல்லை போ வேணான்னு சொல்லு. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அப்பா நீ சரியான ஆமலையா அந்த போய் பாருன்னு அர்த்தம்பா. உன்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. என்னை சுடும் காதல் உன்னை சுடவில்லையா? இல்லைங்க. இல்ல. என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? இருக்கா? இல்லைங்க. இல்ல. என்னில் ஏழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? இல்லைங்க. இல்ல. என்னையா நீ என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்ல. இந்த வீடு கட்டினது நானு, சுத்தி காம்பவுண்ட் சுவர் கட்டினது நானு, இந்த மாசம் கரண்ட் பில்லு கட்டினது நானு. என்ற தாலி கட்டுனது பதிலுக்கு பதில் பஞ்சு டேலாக்கு. ஏம்ல, உன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு பொண்ணோட போட்டோ வச்சிருக்கியா, அது ஒரு நம்பர் கிடைக்குமா? அதுக்கு கீழே என்ன நான் எழுதி வச்சிருக்கேன்னு பாரேன். RIP. பொண்ணு எழுதி வச்சிருந்தாலே வந்து போன் நம்பர் கேட்பியாயா? போய் அந்தாண்ட. சாமந்தி பூவா? நீங்க தானே பாடினிய சாமத்தில வாரே சாமந்தி பூ தாரேன்னு சொன்னபடி வந்துட்டிய. ஆனா சாமந்தி பூவை தான் காணோம். ஏன் கிடைக்கலையா? சாமத்தில வாரே எம்மா சாமந்தி. நம்மாளு. ஹாய் 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 மஞ்சு. ஹாய் 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 ஹாய். அக்கும். என்ன ராத்திரி பூரா உன்னை நினைச்சு தூக்கமே. என்ன வேலை முடிஞ்சிச்சு, நான் வந்துட்டேன். ஏங்க வந்துட்டீங்களா? இந்தாங்க இந்த துணியை மட்டும் துவச்சிட்டு வந்துருங்க. என்ன பாம்பு கடிச்சிருச்சியா? தலைக்கு விஷம் வராம பாத்துக்கிட்டு நான் போய் மருந்து எடுத்து வந்துடுறேன். சரியா? என்னடி இங்க உட்காந்துருக்க? பயப்படாதயா, என் புத்திசாலித்தனத்தால அந்த கோழி தப்பிச்சிடுச்சு. என்னடி பண்ண? தலைக்கு விஷம் ஏறாம பாத்துக்க சொன்னில்ல, அதான் தலையை வெட்டி தனியா வச்சுட்டேன். போய் மருந்து கொடு. யோ, என்ன இங்க ஜாலியா வந்து போன் நோண்டிட்டு இருக்க? அங்க அடுப்படியில அவ்வளவு வேலை இருக்கு, வேலை செஞ்சு கொடுக்கலாம்ல. இந்த சேலையில அழகா இருக்கவுல. அப்படியாங்க? என் கண்ணே பட்டும் போல இருக்கு. முதல்ல போய் திருஷ்டி சுத்தி போடு. அம்மா, இந்த சேலை எங்க எடுத்த? இங்க பக்கத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச கடையில தாங்க. சூப்பரா இருக்குல்ல. இதே மாதிரி இன்னும் 4 சேலை உனக்கு நான் எடுத்து தரேன். சரிங்க, நீங்க இங்கே இருங்க, என் வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. கம்பெனி முத்திரையா? என்னங்க இங்கதான் உட்காந்துட்டு இருக்கீங்களா? கொடியில 2 துணி தான் காயுது, வரும்போது எடுத்து வந்துருங்க. ஏண்டி
அனுமாரு வாழ மாதிரி போய்கிட்டே இருக்கு. இது உனக்கு 2 துணியா? எடுத்துட்டு போடி. எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு வந்தா வா, இல்லைன்னா எல்லாத்தையும் இங்கே போட்டு கொளுத்திரு. இதுல உன் துணி தானே காயுது. அடுத்து நீ தானே ட்ரெஸ் எடுத்து தரணும். சும்மா வந்து கொல்லையில உட்காந்தா அதுக்கு ஒரு வேலை சொல்லிட்டு போறா பாரு. என்னங்க இப்பெல்லாம் உங்க பொண்ணு பண்றது சுத்தமா சரியே இல்லை. ஏன் என்ன பண்ண உன்ன? நேத்தான் புதுசா பென்சில் வாங்கி கொடுத்தா எப்படி உடச்சு எடுத்து வந்திருக்கான்னு பாருங்க. ஏண்டி சின்ன பிள்ளைங்கன்னா அப்படி தாண்டி இருக்கும். நம்ம தான் அன்பா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இதுக்கப்புறம் இதை மாதிரிலாம் பண்ணாதம்மா அப்படின்னு. அன்பா சொன்னா அவ அடங்க மாட்டா. 2 அடியை போட்டதான் அடங்குவா. இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் அவன். தோப்பார் புள்ள மேல கை வச்சா பொழந்துருவான் உன்ன. ஏதோ பென்சிலை உடைச்சதுக்கு மேல கையை வைப்பாலாம். நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மளும் இப்படிதான் பண்ணிட்டு இருந்திருப்போம். இவன் மட்டும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாத்தையும் ஒழுங்கா வச்சிருந்துருப்பாளா? இந்த நாயும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு கிடந்திருக்கோம். உடனே என் புள்ளைய குறை சொல்ல வந்துட்டா. என் புள்ள எவ்வளவு கருத்தான புள்ள. எந்திரிச்சு ஒரு குரல் சொல்லு. நீங்க ஒரு குரல் தானே கேட்டீங்க, நான் 4 குரல் சொல்லிட்டேன் பாத்தீங்களா? டெஸ்ட்க்கு படிக்கல, எப்படி சிரிச்சிட்டே இருக்கேன்னு பாரு. பிங்கி, டெஸ்ட்க்கு படிக்காம வந்துட்டு இப்படி சிரிக்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? வெக்கமா தானே இருக்கு. ஆனா டெஸ்ட் வைக்கிற நேரம் நான் பாட்டுக்கு வெக்கப்பட்டுட்டு போய் ஓரமானினா நல்லா இருக்காதுல்ல மிஸ். அதனால தான் பேசாம உட்கார்ந்திருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா உனக்கு தனி தைரியம் வந்துருன்னு சொன்னாங்க. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவள் கூட வாழ்கிறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும். என்னங்க சுட சுட சாப்பாடு, சுவையான சோத்து வத்த சாப்பிட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கே போயிருவீங்க. சொர்க்கத்துக்கு போயிடுவா? ஏண்டி செத்து போயிடுன்னு சொல்ல வரியா? சோத்துல விஷத்தை கலந்துட்டியா? யோ அப்படி சொல்லையா, அவ்வளோ சுவையா இருக்குன்னு சொல்றேன். சுவையா இருக்குமா? பாவக்காவை பச்சையா தின்னா கூட சுவையா இருக்குண்டி. ஆனா நீ பரிமாறுறது சுவையா இருக்காது. போடு. என் மேல உனக்கு நம்பிக்கையே வராது. ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. வறுத்த மீன் இல்ல, கோச்சிக்காதீங்க. வறுத்த மீன் இல்லையா? ஏமா அம்மா மீன் போட்டு வறுத்த, அதெல்லாம் எங்க போச்சு? எங்க போச்சுன்னா எல்லாம் உங்க அப்பா வயிற்றுக்குள்ள தான் போச்சு. சரக்கு அடிக்க சைடிஸ் வேணும்னு எடுத்துட்டு போயிட்டாரு. சைடிஸுக்கு எடுத்துட்டு போயிட்டாரா? மருமவ மரியாதை கொடுக்க மாட்டேதுன்னு சொல்றாரு. இப்பெல்லாம் பண்ணா எந்த மருமவ மரியாதை கொடுக்கும்? வரட்டும். இன்னைக்கு என்னோட செல்லு டியூ கட்டணும், ஞாபகம் இருக்கா? என்ன ஆண்ட மொழி முடிக்கிற, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருந்து என்ன பிரயோஜனம்? காசு இல்லையா? அடுத்த மாசம் சேர்த்து கட்டிக்கலாம் விடு. அடுத்த மாசம் கட்டிக்கலாமா? யோ ஒரு நாள் கட்ட லேட் ஆனாலும் செல்ல லாக் பண்றாங்கயா. ஒரு மாசம் செல்லு யூஸ் பண்ணாம இருமா. என்னெல்லாம் ஒரு மாசம் செல்லு யூஸ் பண்ணாமலாம் இருக்க முடியாது. நீ வண்டி டியூ கட்ட காசு வச்சிருக்கல, அதை எடுத்து நான் செல்லு டியூ கட்டிக்கிறேன். ஏண்டி அப்ப என் வண்டியை தூக்கிட்டு போனா உனக்கு பரவாயில்லையா? இந்தாடி உங்க அம்மா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்களே, ஏன் வரலையா? அவங்க வரலையா? ஏன் வரல? என்ன காரணம்? மொத்த காரணமும் இவதானு இவளுக்கே தெரியும். இருந்தும் வெறுப்பேத்துறாளே. அவங்க வரலன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். அந்த காரணத்தை என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படிமா தெரியும்? காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். என்ன காரணம்? எங்க இங்க வந்தா நான் அவங்க கூட சண்டை போடுவேன்னு நினைச்சுக்கிட்டு வரலையே என்னமோ. ஆமா, அப்படியே இங்க வரலனா மட்டும் 2 பேரும் சண்டை போடாம தான் இருக்கீங்க. டெய்லி 1 மணி நேரம் போன் போட்டு வேணுக்குனே எங்க அம்மா கூட சண்டை போடுறாங்க. இவ போன்ல இவ்வளவு சண்டை போடுறானா, அப்ப நேர்ல வந்தா எங்க அம்மா ஜோலியா முடிச்சு விட்டுறா போல் இருக்கு. அப்படி என்ன எங்க அம்மா மேல இவளுக்கு கோவம்? இன்னைக்கு கேட்டுறேன். ஏன்டா கவலைப்படுற? உனக்கு என்ன குறைச்சல்? நைஸ் ஃபேஸ், நைஸ் ஆர்ம்ஸ், நைஸ் லெக்ஸ். என்ன தொப்ப மட்டும் தொண்டையிலிருந்தே தொடங்குது. அதான், அதர்வைஸ் ஆல் ரைட். உங்ககிட்ட இருக்க ஸ்பெஷல் டேலண்ட் என்னங்க? சோகமா இருந்தாலும் சரி, கோவமா இருந்தாலும் சரி, நேரத்துக்கு கரெக்டா சாப்பிட்டுவேன். உங்ககிட்ட இருக்க ஸ்பெஷல் டேலண்ட். கடல்ல விழுந்த குண்டூசிய தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை தேடுறதும் ஒண்ணுதான் போல. கடைசி வரையும் கிடைக்கவும் கிடைக்காது, எங்க தொலைச்சோனும் தெரியாது.